தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லும் சாலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் மீட்ட காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு ஆள் அச்சீவ் பண்ண போட்டு கயிறு பார்த்தா கயிறு பார்த்தாது ஒரு முடிச்ச மட்டும் பார்த்தீங்களா? ஒரு முடிச்ச மட்டும் டக்குன்னு பண்ணுப்பா மாதிரி ஒரு ஆள் பிடிங்க. அப்புறம் வராரா பொறுமை இருக்க வேகமா பொறுமை இங்க எனக்கு சப்போர்ட் கூட அப்படியே போங்க. ஐயா ஒண்ணு இல்ல ஃப்ரீதா ஒண்ணு இல்ல ஐயா ஏறி முன்னதாக கிடைச்சுக்கோ. ரெண்டு பேர் பிடிச்சிங்கண்ணா அவருங்களா அங்கே அவரோட ஒத்துக்கிட்டு வரோம். நல்லா பிடிக்க சொல்ல. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், இதுவரைக்கும் எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? இந்த ரெஸ்கியூ போர்ஸ்ல எத்தனை மீட்பு படையினர் இடம்பெற்றிருக்காங்க? விஜயகாந்த், கூடுதல் தகவல் என்ன? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையானது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குறிப்பாக இந்த மாநகர பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையினால் தூத்துக்குடி மாநகர பகுதிகளை சுற்றி உள்ள குளம் குட்டைகள் நிரம்பி அந்த குளம் குட்டைகளில் இருக்கக்கூடிய நீரானது அதாவது அந்த குளம் குட்டைகள் சேதமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீர் ஊரை நோக்கி பாய்ந்ததால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது. சில இடங்களில் வெள்ளத்தில் அடித்து செல்லும் சூழ்நிலையும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த அருகில் உள்ள அந்த குளம் உடைந்த காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கு எடுத்து பாய்ந்து வந்ததில் சிலர் அடித்து செல்லப்பட்டனர். அவர்களை பத்திரமாக மீட்ட தமிழ்நாடு மீட்பு குழுவினர் நிவாரண முகாம்களுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். மேலும் இந்த மழை வெள்ள பாதுகாப்பு பணிகளுக்காக துணை ராணுவம் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர். விஜயகாந்த், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.